ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வரினாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுவையான முட்டிச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா ஜலிச்சு கட்டி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, இது கூடவே தேவையான அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கோங்க. கலர் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். எந்தவித கட்டிகளும் இல்லாத அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்து இந்த மாவெல்லாம் இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு அந்த அச்சு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா மாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு பல்ஸ் நம்ம கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துப்போம். இது இதுக்கு கரெக்டான ரேஷியோ. இது கூட 1லேருந்து 2 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வாசனைக்காக சேர்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் தண்ணியில் சேர்த்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இது ஒரு பிசுபிசுப்பு தன்மை, ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூந்தியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளறி விட்டுக்கிட்டே வரும்போது அது கரெக்டாக அந்த சர்க்கரை எல்லாம் ஊறி திக்காகி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கைவிடாமல் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகி வரும். பாருங்கள், இந்த டைமில் இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு இது மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு அது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம 2 கையிலையும் எண்ணெய் இல்லைனா நெய் ஏதாவது தேய்ச்சிட்டு நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம பிடிச்சு உருண்டை பிடிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சுவையான மூட்டிச்சூர் லட்டுலாம் ரொம்பவே ஈஸியான டைமில் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே டியூன். Bye.